வணக்கம் நண்பர்களே. தீபாவளி அப்படி அதுக்கு ஒரு மெனக்கடல் எல்லாருக்குமே இருந்திருக்குது. தீபாவளிக்கு ஒரு பலகாரம் சுடுறது, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கறி எடுத்து சாப்பிட்றது, புது ட்ரெஸ்ஸுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, பட்டாசு நிறைய பட்டாசுகளை வாங்கி வெடிக்கிறது. இவ்வளோதான் தீபாவளியை நம்ம இப்படி தான் ஒரு சுருக்கி வச்சுருக்கிறோம். ஆனால் தீபாவளியினுடைய தாற்பயம் என்ன, ஒரு பாரம்பரியமாக தீபாவளி எதுக்காக கொண்டாடப்படுகிறது, அதை பற்றி பெரியவங்களாவது தெரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தைகள் நல்ல பலகாரம் சாப்பிடவும், அவங்க வெடியை படிக்கவும், ட்ரெஸ்ஸு போடவும் தான் விருப்பப்படுவாங்க. ஆனால் பெரியவங்க கொஞ்சமாவது அந்த தீபாவளி நம்ம எதுக்காக கொண்டாடணும், தீப ஒளி, அதுக்கு பேரே தீப ஒளி. அன்னைக்கு இப்போ நார்த் இந்தியாவிலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க எல்லா வீடுகள்லையுமே விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. விளக்கை ஏற்றி, அதாவது மண்ணுனால விளக்க ஏற்றி வீடெல்லாம் அலங்கரிக்கிறாங்க. வீடெல்லாம் அலங்கரித்து நம்மளுடைய பழைய அந்த கெட்டத்தன்மைலாம் போயிட்டு புது புது வீடாக நம்ம மாறிடுச்சு. நம்ம வீட்டில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் வெளிச்சப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தீப ஒளிக்கான ஒரு அர்த்தமாகவும் அர்த்தபூர்வமாகவும் இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய ட்ரெஸ்ஸுக்கு செலவழிக்கிறோம், நிறைய பலகாரங்களுக்கு செலவழிக்கிறோம், நிறைய நகைங்களுக்கு செலவழிக்கிறோம், காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு செலவழிக்கிறோம், பட்டாசு கரியாக போகிற பட்டாசை செலவழிக்கிறோம். இந்த தீபாவளி அதே மாதிரி ஒரு சமதர்ம தீபாவளியாக இருக்கணும். ஏழை மக்களும் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் ஏகமான ஒரு தீபாவளியாக இருக்கணும். இந்த தீபாவளியில் நம்ம நாமே ஒரு செல்ஃபிஷான ஒரு தீபாவளியாக இருக்கக்கூடாது. அந்த தீபாவளி எல்லா மக்களுக்குமான ஒரு தீபாவளியாக இருந்திருக்கணும். ஸோ அப்படியான ஒரு தீபாவளி நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் நம்ம வளரக்கூடிய இந்த சிறு குழந்தைகளுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெடி போட்டால் போதும், புது ட்ரெஸ்ஸு போட்டால் போதும், நமக்கு வேற எதுவும் உலகம் இல்லை, நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டா போதும், நல்ல நல்ல பட்டாசு வெடிக்கலாம் சந்தோஷமா, அதுவும் பாதுகாப்பான முறையில் நம்ம வெடிக்கணுங்கிற இது தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம். ஒரு தாற்பயமே இல்லாமல் நம்ம சிம்பிளா தீபாவளி கொண்டாடுறோம். எல்லாத்தையும் மாதிரி ஒரு தீபாவளி, அவ்வளோதான். ஸோ தீபாவளி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.